இந்த நாள் வேத தியானத்தில் நாம் சிமியோனுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். ஆமீன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நிகழ்ச்சியிலே கடந்த தியானத்தில் நாம் ரூபனுடைய அவன் குடும்பத்தை குறித்து தியானிக்க ஆமீன் தேவன் நமக்கு கிருபையை தந்தார். அதே போல இந்த நாளிலே கூட ரூபனுடைய சகோதரன் சிமியோனுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள்தான் இவர்கள். ஆமீன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 35ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் ஆமீன் யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ரூபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சிமியோன். ஆமீன். இந்த சிமியோனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலும் 34ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் 49ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் சிமியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக லேவி என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக யூதா, ஐந்தாவதாக இசாக்கார், ஆறாவதாக செபுலோன், ஏழாவதாக தீனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தீனாள் இவர்களுக்கெல்லாம் சகோதரியானவள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள். ஆமீன். இவர்கள் சிமியோனை குறித்து வேதாகமத்திலே நாம் படிக்கிற வேளையில் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் அவர் தன்னுடைய ஜீவிதத்தில் செய்தான் என்று பார்க்கிறோம். அவைகளை எல்லாம் வருகிற நாட்களிலே நம்ம தியானிப்போம். அடுத்ததாக இந்த நாட்களிலே மீண்டுமாக இரண்டாவதாக சிமியோனின் பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலும் சிமியோனின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நேமுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக யாமீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக யாரீப் என்று எழுதியிருக்கிறது. நான்காவதாக சேரா, ஐந்தாவதாக கானானிய பெண்ணின் மகன் சவுல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களை எல்லாம் குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக ஆமீன் ஏமுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏழாவதாக ஓகாத் என்று எழுதியிருக்கிறது. எட்டாவதாக யாகீன் என்று எழுதியிருக்கிறது. 9ஆவதாக சோகார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவர்களை குறித்து எழுதியிருக்கிறது. இவ்வளவே சிமியோனுடைய குடும்பத்தினுடைய விபரங்களாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் உள்ளே போய் வேதாகமத்தை வைத்து நீங்கள் அதிகமாக படித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிமியோன் ஒரு சாதாரண நபர் அல்ல. ஆமாம், நீங்கள் அதை படிக்கிற வேளையில் ஆமீன் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அடுத்த குடும்பத்தில் உங்களை சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆமேன் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஆமேன்.